ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மாவு பசஞ்சிக்கலாம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக லங்ஸ் இருக்குது, மட்டன் லங்ஸு. நான் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம், க்ளீன் பண்ணிக்கலாம். லங்ஸ்க்கு தேவையான ரெண்டு ஆனியன் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ சாப்பர் போட்டில் போட்டு சாப் பண்ணிக்கலாம். ஃபைனாக சாப் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் ரஃப்பாக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சாப்பர் போட்டில் ரொம்ப பெருசாக போட்டால் சாப் ஆகுது. ஸோ அதனால் சும்மா ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அது கூடயே ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அதையும் போட்டு சாப் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைனாக சாப் ஆகிடுச்சு. லங்ஸை வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணி நான் பாத்திரத்தில் ஏற்றிட்டேன். லங்ஸில் ஸ்மெல்லு வரும். ஸ்மெல்லே இல்லாமல் நம்ம சமைக்கணும்னா ஃபஸ்ட்டு இதில் நம்ம தண்ணியே போடல. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு நான் காட்டுறேங்க. பாருங்கள், நான் தண்ணியே போடாமல் நல்லா ட்ரை பண்ணி தான் லங்ஸை ஏற்றினேன். இங்கே பாருங்கள், இந்த எவ்வளோ தண்ணி நிற்கிது. இந்த தண்ணியை இது நல்லா முங்கி வருது. மேலே இந்த தண்ணியெல்லாம் நம்ம தூக்கி போட்டுருணும். த்ரோ பண்ணிட்டு தான் சமைக்கணும். நம்ம அப்படியே சமைச்சோம்னா கொஞ்சம் ஸ்மெல்லு வரும். ஸோ அதனால இந்த தண்ணியை தூக்கி போட்டுட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ நம்மளுக்கு லங்ஸு சமைக்க ரெடி ஆகிடும். இப்போ நம்ம குக்கர் வச்சுட்டு இது தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டுக்கிட்டோம். ஆயில் சூடாகட்டும். நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் சூடாகிடுச்சு. நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. அது தேவையான சில்லி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம 2 சில்லி சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே ஃபஸ்ட்டே மசாலா சேர்த்திங்கன்னா அது பச்சை வாசனையும் போயிடும். இப்போ பாருங்கள், கலர் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு. அதுக்காக தான் ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிறது. இப்போ நம்ம சிம்மில் வச்சு வரங்களா, இல்லைனா அடி பண்ணிடுவோம். இப்போ இது தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஸோ பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்மெல் வரும். ஸோ அதுக்காக கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற லங்ஸை போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மசாலாவோட நல்லா இதுவாகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ இருந்த மாதிரி இருந்துச்சு. குக்கரில் முக்கால் வந்துச்சு. இங்கே பாருங்கள், சுருங்கி இவ்வளோ வந்துச்சு. இன்னும் குக்காய் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நல்லா இதுவாகிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப ட்ரையாக தான் பண்ண போகிறோம். ஸோ கிரேவியாக இல்லை. ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ குக்கரை முடிக்கலாம். இப்போ நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா மசிச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான நம்ம ஆட்டா சேர்த்துக்கலாம். நான் கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு 5 பேர் செய்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள்தூள், எல்லாம் கால் ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக சில்லி பவுடர் மட்டும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சீரகத்தூள், அதுவும் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போது தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தெளித்து சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். இது நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. இப்போது மாவு நல்லா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிருக்கோம். இப்போ கொஞ்சமாக ஆயில் நம்ம லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி மட்டும் விட்டுக்கலாம். அது கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்க. இங்கே பாருங்கள், லங்ஸ் நல்லா வெந்துருச்சு. நம்ம போட்ட தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான முக்கியமான இன்க்ரீடியன்ட் பெப்பர் ஃப்ரை தானே. ஸோ நம்ம நல்லா பெப்பரை எடுத்து போட்டுக்கலாம். நான் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுறேன். ஃபஸ்ட்டு இப்போ 1/2 ஸ்பூன் போட்டேன். இப்போ இன்னொரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இன்னொன்று முக்கியமான இன்க்ரீடியன்ட் லெமனை போட்டுக்கலாம். ஸோ லெமன் ஸ்மெல்லு வராது, இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ லெமனை நான் குட்டி லெமன் பாதியாக புளிஞ்சு விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், லங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லங்ஸு சூப்பராக இருக்குது. நான் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. நீங்கள் என்னடா நல்லி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அது என் பாப்பாக்காக ஒரு 2 நல்லி இருந்துச்சு, அதையும் சேர்த்து குக் பண்ணேன் அதிலே போட்டு. இப்போ நம்ம அடுத்து ஸ்வீட் சப்பாத்தி போட்டுக்கலாம். சப்பாத்தி நல்லா ஊறிடுச்சு மாவு. இப்போ நம்ம
நான் இங்கே பாருங்கள் உருட்டும் போதே எவ்வளோ சாஃப்டாக உருண்டி வருதுன்னு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லது, குட்டீஸ்க்கெலாம் கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக தேய்ச்சி வந்துருச்சுன்னு. இப்போ நம்ம தோசை கல் வச்சாச்சு, சூடாகிட்டுருக்கு. இப்போ நம்ம இதை போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஆயில் இல்லாமல் தான் சுட போகிறேன். இங்கே பாருங்கள் ஆயில் இல்லாமல் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு காட்டுறேன். இப்போது தவா சூடாகிடுச்சு, போட்டுக்கலாம். ஒரு 5 செகண்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இதாங்க இப்படி வருது. நான் ஒரு சொட்டு எண்ணெய் கூட சேர்க்கலாம். நீங்களும் ஸ்வீட் போட்டுட்டு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவுமே வந்து வேக வச்சு கொடுக்காம இந்த மாதிரி ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே நல்லா பிடிச்சிருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னரு ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஆவி பறக்க லங்ஸ், மட்டன் லங்ஸ் ஃப்ரை. அதுக்கப்புறம் சாம்பார். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இப்போது சப்பாத்தி சுட்டது எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள். இப்போது சப்பாத்தி இப்போது லங்ஸ் பெப்பர் ஃப்ரை. இங்கே பாருங்கள் நல்லா பெப்பர் தூக்கலாம். நல்லா இது வச்சுக்கலாம். இப்போது முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் போட்ட சாம்பார். பாருங்கள் ஒரு ஹெல்த்தியான மீல் பிளேட் ரெடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னர் இது தான். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.